அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்ததை தொடர்ந்து இபிஎஸ் அதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, இது தொடர்பாக இபிஎஸ் தெரிவித்திருப்பது என்ன விவரம்? டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கான ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதை வரவேற்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், மேலூர் பொதுமக்கள் தொடர் போராட்டத்திற்கும் மக்களின் குரலாக களத்தில் போராட்டங்கள், அதே போல சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் தடுப்போம் மேலூர் காப்போம் என்ற வாசகம் பதிந்து மாட்கணிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றதுடன் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை எதிர்த்தும் இந்த விவகாரத்தில் மேலூர் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதமாக நான் சட்டமன்றத்தில் ஆதாரங்களுடன் திமுகவினுடைய கபட நாடகத்தை எடுத்து வைத்து பேசியதன் தொடர்ச்சியாக அதிமுக மேற்கொண்டதனுடைய முன்னெடுப்புகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் தங்கள் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வென்ற மேலூர் மக்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் இரட்டை வேட நாடகமாடி மக்களை ஏமாற்ற முயற்சித்த முதலமைச்சர் சதி வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலூர் மக்களின் போராட்டத்தை உணர்ந்து அவர்களின் எண்ணத்திற்கு ஏற்ப மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்க அமைவதை ரத்து செய்ததன் மூலம் மக்கள் சக்தி வெற்றி பெற்று இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.